யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஏகாதசி விரதத்துக்காக ஒரு உக்களி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. இது வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கழுவ தேவையில்ல. ஒரு அழாக்கு பச்சரிசின்னா அரை அழாக்கு பாசிப்பருப்பு அதை எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுமே வந்து நம்ம வந்து வானலில் வந்து வறுத்துக்கணும். அதாவது இப்போ தேங்காய் வந்து இதுக்கு தேவையான 2 மூடி தேங்காய் வேணுங்க. காப்பிடி, அது காப்பிடினா 2 அழாக்குக்கு 2 மூடி தேங்காய் இருந்தால் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இப்போ அரிசி வந்து வறுக்கும்போது பொரி அரிசின்னா உங்களுக்கு தெரியும். நல்லா கொஞ்சம் வறுக்கும்போது பொரி பொரியாக வரும் பாருங்கள். அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பொரி அரிசி லெவலுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்து எடுத்தோன்னே இந்த பாசிப்பருப்பு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து வறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசம் வரும். அதுவும் அதே மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்து ஒன்றா கலந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து இந்த ரவை பதத்துக்கு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பொரி அரிசி வறுத்து எடுத்துட்டா இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து நமக்கு ஒரு வறுபட்ட வாசம் வரும். அதுதான் பதம். இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது 2 அழாக்குக்கு 1 அழாக்கு நான் பாசிப்பருப்பு, 2 மூடி தேங்காய், ஒரு 5 ஏலக்காய், வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் எடுத்துருக்குறேன். இதுக்கு தண்ணி வந்து ஒரு இப்போ வந்து ஒரு 3 அழாக்கு வச்சுக்கோங்க. பருப்பு பாசிப்பருப்பு வந்து ஒரு அழாக்கு, 2 அழாக்கு அரிசி. அப்போ பார்த்திங்கன்னா 3 அழாக்குக்கு வருதுங்களா. 3 அழாக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு எடுத்துக்கோங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா, அதாவது பளபளன்னு செய்யணுன்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் களி பதத்தில் ஓரளவுக்கு மிதமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து வெல்லம் வந்து இப்போ கொஞ்சம் கரைட்டுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து அதில் மணல் இருக்கும், தூசு இருக்கும். அதுக்காக அது கொஞ்சம் சூடு பண்ணினா அந்த மணல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது வந்து 2 பருப்பும் அரிசியும் ஒன்றா கலந்துருங்க. மிக்சியில் போட்டு ஒரு ரவையை விட இன்னும் கொஞ்சம் மேலோட அந்த கோதுமை ரவை பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு குறப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி பொடி ஆக்கிங்க. இது வந்து இந்த தேங்காய் வந்து நீங்கள் பூவாக திருக்கி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த பூ மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்களா, நான் அது வந்து அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. அதை வந்து நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டுன்னு சொன்ன மாதிரி அது தூசு அந்த மணல் மாதிரி நிற்கிது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப வந்து அந்த வானலில் நம்ம ஊற்றி இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதிச்சாலே போதுங்க. அந்த ஒரு 5 ஏலக்காய் சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியிலே போட்டுருங்க. போட்டு இது கொதி வந்தவுடனே நீங்கள் வந்து அந்த நம்ம ரவை உப்புமாவு செய்கிற மாதிரி தாங்க போட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டிக்கிட்டே ஆகிடும். இப்போ நான் ஒரு கையில் கேமரா எடுத்துக்கிட்டு டக்குன்னு கிண்டுறதுக்கு இல்லை, வேகமாக கிண்டின்னு இருக்கேன். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா கட்டிக்கிட்டே ஆகும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பதமாக, ஏன்னா நான் சில்வர் வானல்ன்றதால இன்னும் ஒரு அடி பிடிக்கும். அது கொஞ்சம் பதமாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இவ்வளோதாங்க. ஆனால் உப்பு இல்லாததான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வந்து விரதத்துக்கு நம்ம சாமிக்கு அது பூஜைக்கு வச்சு நெய்வேத்தியமாக வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். அதனால் உப்பு கிடையாது. இப்போ இந்த கொதிக்கிற பதத்தில் வரும்போது நீங்கள் வந்து தேங்காய் பூ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டு திரும்ப நீங்கள் நல்லா கிளற நீங்கள் கையால் கொஞ்சோண்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அது வெந்த பதம் தெரியும். அதாவது ரொம்ப பாகு பதமும் வேணாம், இல்லை வந்து ரொம்ப உப்புமா பதமும் வேணாம். ஏன்னா ஓரளவுக்கு மிதமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த விரதத்துக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். இதில் வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தளர்மாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தான் சிம்பிளாகவே செய்கிறேன். இது வந்து நமக்கு வந்து உப்பு இல்லாமல் செய்கிறதால அந்த வெல்லம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு பொறுத்தவரை நல்லா தான் இருக்கும். இது சாதாரண டைமில் கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சத்துங்க நமக்கு இந்த உக்களி.
அந்த ஏகாதசி வரும்போது நாங்கள் கன்ஃபார்மாக இதை நம்ம செஞ்சிடறோம். இவ்வளோ தாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்பலாம் வேலையே கிடையாது. ஈஸியான ஒரு உக்கலி. நம்ம சாதாரண டைம்லேயே ஒரு ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் இதை செஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ சத்துங்க இது. செஞ்சாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வடை கொஞ்சமாக கூட செய்கிறேன். அது ஏன்னா வெறும் உக்கலி மட்டும் செய்ய முடியாது இல்லைங்களா. இப்போ இது உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ உளுந்து. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மிளகு, தேங்காய் பூ, கொஞ்சமாக ஜீரகம், அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் வந்து நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், மிளகு வந்து நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ. இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா இது இன்றைக்கி உப்பு இல்லாத விரதன்றதால நம்ம வந்து உப்பு இல்லாமல் தான் இது நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா வெறும் உக்களி மட்டும் சாமிக்கிட்ட வந்து படைக்கிறத விட கூட 4 வடையை வச்சு நம்ம படைச்சோம்னா நமக்கும் அந்த கண் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது அவ்வளோதாங்க. அந்த தேங்காய் பூ, மிளகு, ஜீரகத்தோடு போட்டு நீங்கள் பசஞ்சு உருண்டை உருட்டி நீங்கள் வந்து எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே வந்து பாசிப்பருப்பு பாயாசம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா நான் அந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுவேன். இதை வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி வேறு உப்பு இல்லாத உணவு தான். அதுதான் உப்பு இல்லாத வடை, உப்பு இல்லாத உக்களி. இதுதாங்க இன்றைக்கி நெய்வேத்தியம். ஏன்னா இந்த வடைக்கு வந்து நான் வந்து பூண்டு போடக்கூடாது. விரத தினத்தில் மட்டும் பூண்டு, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அதனால தான் நான் எதுவுமே சேர்க்கல. இதில் வெறும் மிளகு, தேங்காய் பூ மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடிங்க, உக்களி உப்பில்லா வடை. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.